யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதனால் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, எடிட்டிங் இதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தாலும் இருக்காது. பட் ஒன் டே நான் அதெல்லாம் மாற்றி காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? யூடியூப் சேனல் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி பேர்த்தோட கனவு, ஃபேஷன், ஆசை எல்லாம் ஒன்று தான். ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் யூடியூப் சேனல் ஒன்று. அந்த ஆசை நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம மட்டும் விதி விலக்கான்னு சரி அதுக்கு என்ன பெருசாக தேவைப்பட போகுது? ஒரு ஃபோனு, டைமு, கொஞ்சம் காசு. காசு இல்லை, அது ஒரு விஷயம். அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது அந்த யூடியூப் சேனல். பை த வே, என் பேர் சக்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் சக்தி. இப்போல்லாம் வீடியோ பார்க்குறவனை விட வீடியோ போடுறவங்க தான் அதிகமாகிட்டீங்க. அப்படி இருக்கையில் நீ நாடா கண்டென்ட் போட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குற எனக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அது பெருசாக எனக்குமே ஐடியா இல்லை. நிறைய இடத்துக்கு ஒர்க் பண்ண போயிருக்கேன். ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர், சென்னை அப்படின்னு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இப்போயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் க்ரோ ஆகிருப்பேன். இப்போயும் குடிமொழி பேரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம போகிற இடங்கள் இதெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஊரில் புதுக்கோட்டையில் ஆடு மாடு வைக்கும் போதே ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. சரி நம்ம எவ்வளோ நாள் தான் யூடியூப் வீடியோ பார்க்குறது, நம்மளும் ஒரு வீடியோ போட ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபாரின் போகிற ஆசையும் ஒன்று இருந்து ஸ்டெப் எடுத்தேன். அது நம்ம வாழ்க்கையில் எப்போதும் போல தான் வழக்கம் போல் ஊற்றிக்கிச்சு. சரி ஃபாரின் போனால் தான் ஒன்றுமா என்ன, இங்கே இருக்கும் போதே போடுவோம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தண்டையாமநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து இப்போது சென்னையில் ஒரு ஒர்க்கில் இருக்கேன். இதுக்காக யூடியூப்காக சென்னை வந்தனும் இல்லை, சென்னை வந்ததுனால தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுன்னு இல்லை. இப்போதைக்கு இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இதெல்லாம் ஒரு இந்த மூஞ்சை ஏன்டா பார்ப்பான்னு நான் எனக்கு நானே மோட்டிவேட் ஆகிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இறங்குங்க. இறங்கி உங்களால் முடிஞ்ச முயற்சியை போட்டு மேலே வர பாருங்கள். ஏன்னா கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பே தோற்று போயிடும். கான்ஃபிடெண்ட்டாக இறங்குங்க, ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில் வாங்க. ஓகே ப்ரோ, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், இறங்கிட்டேன், ஜெயிச்சிருவேனானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் முக்கியமோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ஸாக இருங்க. ஒரு நாள் ஜிம் போகிறோம், உடம்பு ஏறல, ஒரு 10 வீடியோ போடுறோம், ரீச் ஆகலை அப்படின்னு மனம் தளராமல் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் நம்ம வீடியோ போட வேண்டியதான். கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரீச் ஆகணுன்றது தான் கொஞ்சம் சந்தேகம், அது ஒரு விஷயம். கண்டிப்பாக ரீச் ஆகும். சரி ப்ரோ, நான் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கேன், கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கேன், என்னால் ஜெயிச்சிட முடியுமானா அதுவும் கொஞ்சம் சந்தேகம்தான். எந்தளவுக்கு இது ரெண்டுமே முக்கியமோ அதே அளவுக்கு செல்ஃப் க்ரோ. இப்போது என்னால் இருக்கிறத வச்சு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சு, இதை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். பட் ஒரு நாள் இதெல்லாம் மாற்றி காட்ட முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு இருக்க சம்பளத்தை வச்சு இந்த அளவுக்கு பண்ணுறேன்னா அடுத்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி நல்ல ஒரு கேமராவில் போடுற அளவுக்கு க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான ஸ்டெப்பு வருங்காலத்தில் நான் எடுக்கிறேன். அப்புறம் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. செல்ஃப் இன்ட்ரோ. நான் எதனால் ஆரம்பித்தேன், நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், என்ன வீடியோ எடுக்க போகிறேன் அதெல்லாம் சொல்லினேன். பேசுகிறப்பே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டை பற்றி பேசினேன். நானே இப்போ கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் பேசுகிறேன். அது வேறு விஷயம். சரி பார்ப்போம். மொதல் வீடியோ போடுறதுக்கும் ஒரு 300 வீடியோ போடுறவங்க டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளால தெரிஞ்ச எடிட்டிங்கை வச்சு எடிட் பண்ணி காட்டுவோம். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களை நம்பி தான் நான், இன்னும் பெரிய யூடியூபர்ஸும் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிச்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பட் ஒன் டே உங்களுக்கு பிடிச்சவங்க இடத்துல நானும் இருப்பேன்னு நம்புகிறேன். பார்ப்போம். பை த வே, தேங்க்யூ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட யூடியூப் ஸ்டூடியோவை காட்டுறேன், பார்த்துட்டு போங்க. இருந்து தான் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியுது என்ன இடம்ட்டு. இது ஒரு பேச்சுலர் ரூம். அந்த ரூமில் நான் ஒரு 4-5 பேர் இருக்கோம். இதுதான் என்னுடைய இப்போதைக்கு ஸ்டூடியோ செட்டப்பு. இது என்னடா ஸ்டூடியோ செட்டப்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு நாள் நான் மாற்றி காட்டுறேன். பை த வே, இதுதான் நான்.
வீடியோவே ட்ரௌசரோட போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்பேன் எந்தளவுக்கு ஜெயிக்குதுன்னு. பரவாயில்லையே, அதான் ட்ரைபேட்லாம் வச்சுருக்கியாடான்னு பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு பஜாரில் ஒரு 400 ரூபாய்க்கு விற்றாங்க. சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில் அப்படின்னு வாங்கிட்டேன். இதை போய் இதுதான் என் நண்பர்கள் என்னுடைய யூடியூப் ஸ்டூடியோ. ஒரு நாள் இதெல்லாம் மாற்றி காட்டுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பார்ப்போம். இது வரைக்கும் யாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு தெரியல. தவிர யாராவது பார்த்துக்கிங்கன்னா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோலாம் வர்றேன். பாய்.